இதே வழக்கை இன்னொரு பெஞ்சு விசாரிக்கணும்னா அது அவங்கள இது பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். டிலே பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் பிடிச்சதாக இடி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எம்டி விசாகன் 2 ஐஃபோனு, அவருடைய 4 ஜிமெயில் ஐடி வச்சுருக்காராம். ஒரு ஐடி எம்ப்ளாயிக்கு அனுப்புவாராம், ஒன்று கிச்சன் கேபினட் சூப்பர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு வச்சுப்பாராம், இன்னொன்று சப்ளையர்ஸுக்கு வச்சுப்பாராம். இது மாதிரி 4 ஜிமெயில் ஐடி பெரும்பாலும் வாட்ஸ்அப் கால் மூலமாக பண்ணியிருக்காங்களாம். ஐஃபோனில் பேசினா வாட்ஸ்அப் காலில் பேசினாலாம் பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் நம்பிக்கைகளை தாண்டி அதை உடைக்கும் சாஃப்ட்வேர்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இடி இதை மிக வேகமாக எடுத்து செல்ல முடியும். அடுத்த பெஞ்சு வந்து அவங்களும் ஏதாவது ஒரு காரணத்திற்கு இது கொடுத்தா கூட உச்சநீதிமன்றம் போனால் இது உடைஞ்சிடும். எனவே செந்தில் பாலாஜி நிச்சயம் இதில் டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி மாத்திரம் இல்லை, விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கீழே முதலமைச்சர் வரைக்கும் பொறுப்பு வரும். அந்த கேள்வி தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட சாட்டையடின்னு வச்சுக்கணும். ஏன்னா அரசியல் சட்டப்படியாக ஒரு அமைச்சர் தொடர்வது என்பது சீஃப் மினிஸ்டருடைய ப்ளஷர், அவருடைய அட்வைஸ் படி கவர்னர் நியமிக்கிறது. எனவே இவரை ஏன் தொடர வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்த 2-3 நாள், 3வது நாளே அதே 2 முக்கியமான துறைகள், ஏடிஎம் துறைகள், எனி டைம் கேஷ். சென்ற முறை அரசு வக்கீல் என்ன சொன்னார், இது ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படின்னார். ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ்னால் என்னென்னா, ஏதோ காரணத்துக்கு கிணத்து மேலே நீங்கள் ஏறி இருக்கீங்க, பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் தள்ளி விட்றே நான் குதிக்கிட்டாங்கிற மாதிரி சாய்ஸ் கொடுக்குறீங்கன்னார். அது சொல்ல வேண்டியது இவர் வழக்கறிஞர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, நமது வரி பணத்தில் வேலை செய்யும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அமலாக்கத்துறையை கண்டித்த நீதிபதிகள் விலகி இருக்காங்க. அதாவது நீதிபதிகளான MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்பு ஆவணம் தாக்கல் செய்த அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நீதிபதிகள் திடீர் விலகல் அப்படிங்கிறது சற்று பேசு பொருளாக மாறி இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் ஊழல் ரிலேட்டபிளாக எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக விஷயமா மாறுனுச்சு அப்படிங்கிறத நம்மளே வந்து பேசியிருக்கோம். இதில் கண்டித்த நீதிபதிகள் இப்போ விலகி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன பின்னணி? இல்லை கண்டிச்சன்லாம் இல்லை, அன்னைக்கு வந்து தமிழக அரசு சார்பில் கண்டிச்சாங்கன்னு தான் வந்திருக்கு. இல்லை நம்ம மீடியா என்ன சொல்கிறாங்கங்கிறது இல்லைங்க. அவங்க வந்து அமலாக்கத்துறை பதில் கொடுக்கணும், அது வரைக்கும் ஃபர்தராக எம்ப்ளாயியை விசாரணை பண்ண வேண்டாம், இதுதான் சொன்னது. அதாவது அவங்க எடுத்துகிட்டு, அதாவது இதில் இன்னைக்கு இதில் ஆக்சுவல் விளைவு என்னன்னு சொன்னால், இவங்க விலகினா அடுத்த பெஞ்சு போட்டு அவங்களுக்கு இன்னொரு டேட்டு இன்னும் 4-5 நாளைக்கு அப்போ அந்த ஸ்டே இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்தர் டீட்டெயில் வரணும். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, அமலாக்கத்துறை இன்னைக்கு தேதியில் பதில் கொடுக்கணும், அது வரைக்கும் எம்ப்ளாயீஸை ஃபர்தர் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்க, அந்த 3 நாள் டாஸ்மாக் உள்ளே இருந்தப்போ 60 மணி நேரம் அவங்களெல்லாம் வெளியில் விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு எம்டி விசாகன், GM சங்கீதா, இன்னொரு AGM ஒன்று ஜோதி சங்கர், இவங்க 3 பேரையும் அப்படி 100 கேள்வி கேட்டு அப்படி டார்ச்சர் பண்ணாங்க. அது இதுன்னு சொன்னதெல்லாம் இது மிகைப்படுத்தப்பட்ட புகார்கள். அதாவது இதில் வந்து மணி லாண்டரிங் அப்படிங்கிறது அந்த வழக்கு வந்துச்சுன்னால் அது போதைப்பொருள் வெளிநாட்டுக்கு வரைக்கும்லாம் செல்லுதுங்கிறதுனால இது பன்னாட்டு நீதிமன்றங்கள் அக்செப்ட் பண்ணுது. இதில் வந்து சில ட்ரக்கோனியன் உரிமைகள் உண்டு இடிக்கு. இதுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தப்போ தான் இதை வச்சு. ஆனால் சென்ற முறை செந்தில் பாலாஜி கைதானப்போ என்ன சொன்னாங்க, 15 நாளைக்குள்ளே தான் கஸ்டடி எடுக்க முடியும், 15 நாள் இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாருன்னா எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க. ஸோ இது தமிழ்நாட்டு அரசு டிவி ஸ்டேஷன்ஸை தன் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் திமுகவுடைய கிச்சன் கேபினட்டின் சூப்பர் முதலமைச்சர் கம்பெனி சொல்கிறது எதை இன்னைக்கு டாப்பிக்காக பேசணுங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அடிப்படையில் இது 4 நாள் விசாரணைக்கு போகாது. இதில் இன்னொரு வருத்தம், அந்த 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி செந்தில்குமார், அவர் அச்சரபாக்கம் திமுக MLA உடைய மகன், அதனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு ஒரு செய்திகள் பரவிச்சு. அது உண்மைன்னு சொன்னால் அவர் வந்து பிஜேபியை சேர்ந்த மூத்த தலைவருடைய சம்பந்தி கூட. சரி, இது தனிப்பட்ட வகையில் செந்தில்குமார் திரு செந்தில்குமார் உடைய மகளும் நாராயணன் திருப்பதி மகன் 2 பேரும் பராசரன் ஆஃபீஸில்
ஒர்க் பண்ணி ஜூனியராக இருந்தப்போ திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க சம்மந்தி தான். நம்ம இதுக்குள்ளே தேவையில்லை. நம்ம இன்னைக்கு இதோடைய விளைவு, இதே வழக்கை இன்னொரு பெஞ்சு விசாரிக்கணும்னா அது அவங்கள இது பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். டிலே பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் பிடிச்சதாக இடி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எம்டி விசாகன் 2 ஐஃபோனு, அவருடைய 4 ஜிமெயில் ஐடி வச்சுருக்காராம். ஒரு ஐடி எம்ப்ளாயிக்கு அனுப்புவாராம், ஒன்று கிச்சன் கேபினட் சூப்பர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு வச்சுப்பாராம், இன்னொன்று சப்ளையர்ஸுக்கு வச்சுப்பாராம். இது மாதிரி 4 ஜிமெயில் ஐடி. அதே மாதிரி ஜிஎம்க்கு 2 ஜிமெயில் ஐடி, ஏஜிஎம்க்கு இத்தனை ஐடி. ஸோ அவருடைய 2 ஐஃபோன், இவங்க ஜிஎம் உடைய ஒரு ஐஃபோன், ஒரு சாம்சங் ஃபோனு, இது ஏஜிஎம் உடைய இது ஐஃபோன், 2 ஐபேடு, 4 கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க்கு, 2 இதோடைய அதுக்கு பேர் என்ன, லேப்டாப்புடைய ஹார்ட் டிஸ்க், இது எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம். இதில் டைரெக்டாக எம்டிக்கும் சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கும் உள்ள கான்வர்சேஷன் எல்லாம் கூட எடுத்திருக்காங்கன்றாங்க. பெரும்பாலும் வாட்ஸ்அப் கால் மூலமாக பண்ணியிருக்காங்களாம். ஐஃபோனில் பேசினா, வாட்ஸ்அப் காலில் பேசினாலாம் பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் நம்பிக்கைகளை தாண்டி அதை உடைக்கும் சாஃப்ட்வேர்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இன்னொன்று, டாஸ்மாகில் எவ்வளோ ஊழல், இதில் வெறும் 1000 கோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட நீதிபதிகளே இப்போ விலகிட்டாங்க. அதுதான் ஷாக்கிங்காக இருக்கு. இல்லை, நீதிபதிகள் சார் விலகிட்டாங்க அப்படின்னா சார் ஏதாவது விலக வச்சாங்களா, இல்லை ஏதாவது அவங்களே ஏதாவது பேரங்கள் அந்த மாதிரி இல்லை, மிக இது இந்த மீடியா, சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல இடத்துல திமுக ஜட்ஜுன்னே கூட சில யூடியூப் சேனல்கள்லேயே போட்டாங்க, அவர் திமுக எம்எல்ஏவுடைய மகன் சொல்லிட்டு. பட் அதனால நான் எடுத்துக்கவே இல்லைங்க. இது தேவையே இல்லாத விஷயம். பட் முக்கியமான பிரச்சனை அந்த ஸ்டே இருக்கா இல்லையா. நம்பர் 1, இவங்க போனதுனால அடுத்த பெஞ்சு, அடுத்த டேட் இன்னும் 4-5 நாளாவது மினிமம் ஆகும். ஸோ இது டிலேக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அதில் மிக தெளிவாக அந்த இடி ஸ்டேட்மெண்ட்டில் இத்தனையும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஜிமெயில் ஐடியெலாம் எடுத்துருக்கோம், டிலீட் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் எடுத்துக்கலாம். ஸோ சப்ளையரோட நேரடியாக எம்டி பேசியிருக்காரா, இது சூப்பர் சீஃப் மினிஸ்டரோட பேசியிருக்காரா, அமைச்சர் இவங்கள்ட்ட இப்படி பண்ணுங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரா. ஏன்னா 2023 ஜனவரி மாதம் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்நிய நிதி அமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்த பேட்டி இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் வரும் கணக்கு பாதி தான், மீதம் கணக்கில் வருவதில்லை, பில்லு டாஸ்மாக் பில்லில் ஏறாமல் அங்கேயே விற்கப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சில பொருட்கள் இது கமர்ஷியல் டேக்ஸில் வரலங்கிறார். இது எவ்வளவு இருக்குன்னு அவரே குவான்டிஃபை பண்ணி காட்டியிருக்காரு. 2 to 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறாரு. ஜிஎஸ்டிபின்னா மாநில மொத்த வருமானம். இன்னைக்கு 30 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. அப்போ 2% சொன்னால் வருஷத்துக்கு 60 லட்சம் கோடி, 3% சொன்னால் 90 லட்சம் கோடி. ஸோ கிட்டத்தட்ட 70, சராசரியாக நம்ம வச்சுக்கிட்டா 70,000 கோடி ஆண்டிற்கு வருமானம் வரவில்லைன்னு யார் சொல்லியிருக்காங்க? அன்றைய நிதி அமைச்சர். இதை லீக் பண்ணுறதுக்கு ஐடி மூலமாக நாங்கள் சரி செய்வோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக சரி செய்யப்பட்டதான்னு தெரியல. ஜனவரியில் ஹைகோர்ட்டில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் கூட 10 ரூபா 20 ரூபா சேர்த்து தான் வருதுன்னு. இந்த இது இடி கொடுத்துருக்கிற இதுலேயும் 10 ரூபா முதல் 30 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பில்லு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர இவங்க டெண்டர் கொடுத்து லாரி எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய இது பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் கூட எழுதப்படலை. அவங்களுடைய இது ஃபில்லப் பண்ண KYC ஃபில்லப் பண்ணுறதுல அது கூட ஃபில்லப் பண்ணல இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரூர் கேங்குக்கு போகுதுன்றாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது வந்து இடி ஒரு ஃபைலை எடுத்தால் அதை முழுக்க கிட்டத்தட்ட உங்கள் மொபைலில் ஒரு இருக்கிற வீடியோ ஃபோட்டோ நீங்கள் டிலீட் பண்ணணுன்னாலே 10 நிமிஷம் 1 hour செலவு பண்ணால் தான் முடியும். யாருடைய ஃபோன்லேருந்து 4 ஃபோனு 4 கம்ப்யூட்டர் 2 ஐபேடு அவங்க படிக்கிறதுக்கே எத்தனை ஆஃபீஸர் இருந்தால் கூட புரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் இது பார்க்குறதுக்கு 1 வாரம் வேணும். எனவே அவங்க வேலையை நடந்துகிட்ருக்கு. ஆனால் எப்போ இடி சென்ற முறை 4700 கோடி ரூபாய்க்கு அவங்க மண் அழுனாங்க, ஆனால் 38 கோடி தான் வந்ததுன்னு சொன்னதை இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பேரில் முறையான கேஸ் போட்டாங்க. அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் இருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி கேட்டு ஏன் இதை ஏமாற்றிருக்கீங்க, அரசு அதிகாரிகள் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு, அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தையும் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டியும் கட்டல அப்படின்னு போட்டிருந்தால் ஆர்டிகல் 355 கீழே கூட கேள்வி எழுப்ப முடியும். ஸோ இடி இதை மிக வேகமாக எடுத்து செல்ல முடியும். அடுத்த பெஞ்சு வந்து அவங்களும் ஏதாவது ஒரு காரணத்திற்கு இதுக்கு கொடுத்தா கூட உச்சநீதிமன்றம் போனால் இது உடைஞ்சிடும். எனவே செந்தில் பாலாஜி நிச்சயம் இதில் டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி
பாலாஜி மாத்திரம் இல்லை, விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கீழே முதலமைச்சர் வரைக்கும் பொறுப்பு வரும். ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இதில். ஸோ முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் அதில் செல்லக்கூடிய அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸு, லேப்டாப்பில் இருக்கிற ஜிமெயிலில் நேரடியாக கிச்சன் கேபினட் போச்சுன்னால் நிச்சயமாக முதலமைச்சர் வீடு வரைக்கும் கூட இது செல்வதற்கு வாய்ப்பு. நீதிபதிகளுக்கு ஏதாவது பேரம் பேசியிருக்கிறது எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இது நீதிபதிகள் பேரம்ங்கிறது வாய்மொழியில் தான் நமக்கு செய்திகள் வருதே தவிர ரெக்கார்ட்ஸ் இல்லை. போன வாரம் தான் ஒரு நீதிபதி வீட்டில் பணம் பிடிச்சோன்னு பார்த்துருக்கோம். அதனால நம்ம இதை சொல்ல முடியாது. ஆனால் இரட்டை இலையை வாங்கிறதுக்கு 200 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பேசப்பட்டதாக சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஸோ இது மாதிரி ரூமர்ஸ் இருந்தால் கூட நேரடியாக நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்காது. செந்தில் பாலாஜியும் கூட போன முறை தப்புவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நான் கேஷ் கொடுத்துருக்கேன்லாம் பேசினதாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் செய்திகள் உண்டு. ஆனால் நேரடி ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீதிபதிகள் எல்லாருமே விலகி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜியினுடைய வழக்குக்கு இன்னும் ஒரு 10 நாளில் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டும் வந்து சொல்லல. அது உச்ச நீதிமன்றம். இப்போ நீங்கள் நம்ம இத்தனை நேரம் பேசினது டாஸ்மாக் வழக்கு. இப்போ நீங்கள் கேட்கறது அதிமுக காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை வாங்கி கொடுத்தும் அந்த பணத்தை வச்சு மணி லாண்டர் பண்ண வழக்கில். அதில் அவருக்கு பெயில் 458 நாள் நம்ம ஜெயிலில் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 26 முறையோ என்னமோ பெயில் அப்ளிகேஷன் போட்டு கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் வாங்கினார். அதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறப்பெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தது 3. ஒன்று வந்து அவர் அரசு அதிகாரிகளை தாக்கினார்கள் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ. 2வது அவருடைய தம்பி A1 அக்யூஸ் நம்பர் 1 திரு அசோக சக்கரவர்த்தி இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார்னு. 3வது இவர் அமைச்சராக இருந்தால் விட்னஸை பாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடுறதாக இருந்தால் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு வேணும். ஸோ நடுவில் உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போனார். லாஸ்ட்டாக நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு கொண்டு போனார். இப்போ நேற்றுக்கு கேட்ட கேள்வி நீங்கள் எல்லாரும் செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட கேள்வின்றீங்க. இல்லை, இது உண்மையாக நீங்கள் படிச்சீங்கன்னால் அந்த கேள்வி தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட சாட்டையடின்னு வச்சுக்கணும். ஏன்னா அரசியல் சட்டப்படியாக ஒரு அமைச்சர் தொடர்வது என்பது சீஃப் மினிஸ்டருடைய பிளஷர், அவருடைய அட்வைஸ் படி கவர்னர் நியமிக்கிறது. எனவே இவரை ஏன் தொடர வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்த 2-3 நாள், 3வது நாளே அதே 2 முக்கியமான துறைகள், ஏடிஎம் துறைகள், எனி டைம் கேஷ், டெய்லி பல 100 கோடிகள் எடுக்கும் துறை என்று சொல்லப்படும் அதே துறையை வச்சுக்கிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் திமுகவின் மன்னர் பரம்பரை சேர்ந்த முதிய இளவரசரை கூட உதவி முதலமைச்சருங்கிறது இவர் வர வரைக்கும் கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஸோ அதனால இப்போ நேற்றைக்கு கேட்டிருக்கிற கேள்வி, அதாவது என்ன கேட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா, அப்படி என்றால் அவர் தொடர்ந்து விரும்புகிறேன் என்றால் நாங்கள் வேறு முடிவு எடுக்கணும். நாங்கள் இந்த ஜட்ஜ் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் அமைச்சராக இருக்கணும்னா நாங்கள் உள்ளே அனுப்புவோம், அவருக்கு ஜாமீன் மறுக்கலாம். ஏன்னா இடி என்ன செய்ய முதல்ல ஆக்சுவலாக இதில் வந்து ஜாமீனை மறுக்கணும், திருப்பி உள்ளே தள்ளணும்னு போட்டது பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அந்த கரூரில் பணம் கொடுத்து ஏமாந்த ஒருத்தர். அதில் இடி நேரடியாக உள்ளே வர முடியாது. ஆனால் கோர்ட்டே இடியை வர சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட். அப்போ இடி என்ன சொன்னாங்க, இந்த வழக்கில் அரசு சார்பான விட்னஸாக இருக்கிற சில மூத்த போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி ஃபோரன்சிக் இவருடைய லேப்டாப் எல்லாம் படித்தவர், அவர் 3 தடவைக்கு இது ஆப்சென்ட் ஆனார். கேட்டால் எனக்கு ஹை பிபினால வரலன்னாரு. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரெக்கார்டில் சொல்லியிருக்கார். ஸோ இது நிச்சயமாக இவர் வந்து இதை தடுக்கிறார். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட கண்டிஷனில் இந்த என்கொயரியை எந்த விதத்துலையும் தடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதை தாண்டி விட்னஸாக 2000 பேர் போட்டதில் 250 பேர் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி அமைச்சருக்கு ஏற்றாப்புல சொல்ல முடியும்? எனவே இவர் தொடர்வது பிரச்சனை தான் இடி சொல்லியாச்சு. இப்போ நேத்தைக்கு என்ன சொல்லியிருக்கார் முகுல் ரோத்தகி, ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா தான் வாங்குவார். அவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்கிட்ட கேட்கல, வாயில் தான் சொன்னீங்க உங்கள் கிளையண்ட்டுக்கு தொடரணுமா வேண்டாமா அப்படின்னு. அதை எழுத்துப்பூர்வமாக கேட்டால் நான் எழுத்துப்பூர்வமாக பதில் வாங்கிட்டேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது சரியில்லை. ஈவன் முகுல் ரோத்தகி கூட கண்டிச்சிருக்காங்க. இந்த பெஞ்சு, அதாவது ஒரு 2 நீதிபதிகள் சேர்ந்த பெஞ்சு விசாரித்தால் அவங்களே தான் தொடரணும்னு இருக்கு. இந்த எவ்ரி 3 மாதம் பெஞ்ச் மாறும். ஸோ இப்போ பெஞ்சு மாறினால் கூட அவங்களே வேறு பெஞ்சில் இருக்கிறவங்க டைம் போட்டுக்கிட்டு மற்ற கேஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு நாங்கள் இதுக்கு வர்றோம், இப்படி வேணும்னே 10 நாள் 20 நாள் டைம் கேட்குறீங்க. அவர் 15 நாள் கேட்டார், இப்போ 10 நாள் கொடுத்துருக்காங்க. அதனால் முகுல் ரோத்தகியின் சில சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. இதை தயவு செய்து அடுத்த இந்த இன்னிலிருந்து 10 நாளைக்குள்ளே அவர் பதில் கொடுக்கணும், நாங்கள் முடிவு எடுக்கணும்ட்டாங்க. சென்ற முறை அரசு வக்கீல் என்ன சொன்னார், இது ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படின்னார். ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ்னால் என்னென்னா,
இல்லைன்னா ஏதோ காரணத்துக்கு கிணத்து மேலே நீங்கள் ஏறி இருக்கீங்க, பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் தள்ளி விட்றே நான் குதிக்கிட்டாங்கிற மாதிரி சாய்ஸ் கொடுக்குறீங்கன்னாரு. அது சொல்ல வேண்டியது இவர் வழக்கறிஞர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நமது வரி பணத்தில் வேலை செய்யும் அரசாங்க வக்கீல் போய் அப்படி கேட்டார். ஸோ இது எல்லாமே செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் அடுத்த வாரம் ரிசைன் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் மீண்டும் ஜெயிலுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.